டிஎம்கேல இப்போ ரீசெண்டா கதிரானந்த் அவர்கள் மேல வந்திருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் ஆக்கப்பட்டது. அவர் 2019 எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்தின ரெய்டு பேஸ் பண்ணி அப்ப இருந்த ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அண்டர் தி எலெக்ஷன் கமிஷன் இருந்தவர் இதை அப்சர்வ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ரெய்டு நடத்துறாங்க. கதிரானந்த் அவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்டு நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 13 கோடி ரூபாய் பிடிச்சதா நம்மளால பேப்பர்ஸ்ல பார்க்க முடியுது. பிரபல வார நாளிதழிலும் ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்டர் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது. ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்தாதான் அவங்க வர முடியும். இது கதிரானந்த் அவர்கள் மேல மட்டும் இருக்கு அப்படின்னு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல மந்திரிகள் மேலையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. ரெய்டுக்கு முன்னாடியே கதிரானந்த் அவர்களுக்கு பல வாட்டி சமன்ஸ் அமைச்சிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஒரு சமயம் கதிரானந்த் அவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமைச்ச சமன்ஸ்க்கு அவருடைய ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லாம அவரே போய் பிசிக்கலா அப்பியரா இருந்தாரு, இல்ல பர்சனல் ஹியரிங் அட்டெண்ட் பண்ணியிருந்தாருன்னா ரெய்டு கூட நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிரபலமா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்ட் பண்ண கேஸ் கதிரானந்த் அவர்கள் கேஸ் முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ். அதுல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிசிபி என்னென்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்களோ அது அத்தனையும் கேதர் பண்ணி அந்த எவிடன்ஸும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இன்கம் டாக்ஸ் கிட்ட இருந்து ரெக்கார்ட்ஸ் கேதர் பண்ணலாம், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்டையும் கேதர் பண்ணலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டையும் கேதர் பண்ணலாம். மற்ற எந்த ஏஜென்சி வேணாலும் அவங்க லெட்டர் எழுதி கேதர் பண்ணக்கூடிய பவர் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு. இல்ல அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கொடுத்திருந்தா அப்போ பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் கிட்ட இந்த ஃபர்தர் சமன்ஸ் அவருக்கு நோக்கி போகும். அதனால ஜஸ்ட் பிகாஸ் கதிரானந்த் அவர்களே இது இல்ல அப்படின்னு டினை பண்றதுனால என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த இன்வெஸ்டிகேஷன் டிராப் பண்ண மாட்டாங்க. இந்த கேஸ் ஸ்ட்ரென்த் தான் ஆகுமே தவிர அது வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தொடருவாங்க. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு சத்யகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சத்யா சார். வணக்கம். சில முக்கியமான திமுக அமைச்சர்கள் எம்பிக்கள் மீது ஒரு அமலாக்கத்துறை ரேடார் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக கதிரானந்துக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் ஒரு 4 நாட்களுக்கு மேலாக ரைடு பண்ணியிருக்காங்க. அந்த ரெய்டின் போது ஒரு 13 கோடி ரூபாய் பணத்தை ஒரு சில கல்வி நிறுவனங்கள்ல இருந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கதிரானந்த் அவருடைய வீட்டில இருந்து ஒரு 75 லட்சம் ரூபாய் பணத்தை இடி ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் சம்மன்ஸுக்கும் அப்பியர் ஆயிருக்காரு. குறிப்பாக அமலாக்கத்துறையுடைய விசாரணை என்பது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான கேள்விகளை கதிரானந்த் கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு, இந்த சம்மன்ஸ் ப்ரொசீடிங்ஸ் பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியுமா சார்? டெஃபினட்டா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ப்ரொசீடிங்ஸ் ஆகப்பட்டது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸ். இது தொடர்ச்சியா பல காணொலிகளையும் பல இன்டர்வியூஸும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்டர் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது. ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்தாதான் அவங்க வர முடியும். அப்படி பார்க்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பல மந்திரிகள் மேலையும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு. இது கதிரானந்த் அவர்கள் மேல மட்டும் இருக்கு அப்படின்னு கிடையாது. பல மந்திரிகள் மேலையும் இருந்துகிட்டு இருக்கு, ஒரு சில எம்எல்ஏஸ் மேலையும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது திராவிட முன்னேற்ற கழகத்து மேல மட்டும்தானா? கிடையாது. ஈவன் அதிமுக எம்எல்ஏஸ் மினிஸ்டர்ஸ் மேலையும் பல கேசஸ் இருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது டிஎம்கேல இப்போ ரீசெண்டா கதிரானந்த் அவர்கள் மேல வந்திருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ப்ரொசீடிங்ஸ் ஆக்கப்பட்டது. அவர் 2019 எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நடத்தின ரெய்டு பேஸ் பண்ணி அப்ப இருந்த ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அண்டர் தி எலெக்ஷன் கமிஷன் இருந்தவர் இதை அப்சர்வ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த ரெய்டு நடத்துனாங்க. ரெய்டு நடத்தினதுக்கு அப்புறம் அதுல கிட்டத்தட்ட ஒரு ரஃப்லி ஒரு 11 கோடி பிடிக்கிறாங்க. அந்த 11 கோடி பிடிச்சதுக்கு மேல ஒரு கேஸும் ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸ் ஆகப்பட்டது வெள்ளூர் மேஜிஸ்ட்ரேட்ல இருந்துகிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி சப்சிக்வெண்டா அந்த கரன்சி நோட்டை செக் பண்ணும்போது 200 ரூபா நோட் ஆகப்பட்டது கரன்சி நோட்டா இருக்கும்போது இந்த 200 ரூபா நோட்டு எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருந்து வந்திருக்கு, செஸ்ட்ல இருந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படின்னும் போது அந்த ரெக்கார்ட்ஸ் பேஸ் பண்ணி 2வது கட்டத்தில் அந்த இன்வெஸ்டிகேஷன் பேஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் இந்த மேட்டர் சீரியஸா பர்சூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சைடு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இன்னொரு சைடு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, 2 பேரும் இந்த மேட்டரை பர்சூ பண்ணும் பொழுது அந்த கரன்சி நோட்டோடைய சோர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் கேட்டு சமன்ஸ் அனுப்புறாங்க.
ரெய்டுக்கு முன்னாடியே கதிரானந்த் அவர்களுக்கு பல வாட்டி சம்மன்ஸ் அமைச்சிருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஒரு சமயம் கதிரானந்த் அவர்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமைச்ச சமன்ஸ்க்கு அவருடைய ஆத்தரைஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லாம அவரே போய் பிசிக்கலா அப்பியர் ஆயிருந்தாரு, இல்ல பர்சனல் ஹியரிங் அட்டென்ட் பண்ணியிருந்தாருன்னா ரெய்டு கூட நடக்காம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அது கதிரானந்த் அவர்கிட்ட கொடுத்திருந்தாருனாக்க, இல்ல ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாருன்னா இன்ட்ராகேஷன்ல டெஃபினட்டா ரெய்ட்ஸ் கூட தள்ளி போக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, கதிரானந்த் அவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்தும் பொழுது கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 கோடி ரூபாய் பிடிச்சதா நம்மளால பேப்பர்ஸ்ல பார்க்க முடியுது. பிரபல வார நாளிதழிலும் அது ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 13 கோடி ரூபாங்கிறது அந்த 11 கோடி ரூபாய் கிடையாது. அந்த 11 கோடி ரூபான்றது 2019 கதிரானந்த் அவர்கள் எம்பி எலெக்ஷன் நிற்கும் பொழுது அதுவும் அவர்கிட்ட பிடிக்கல, பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் கிட்ட பிடிச்சு சப்சிக்வெண்டா ஒரு ஃபியூ லேக்ஸ் வந்து கிங்ஸ்டன் காலேஜ் சம்பந்தப்பட்டு பிடிக்கிறாங்க. அது சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 11 கோடி ரூபாய். பட் அந்த 11 கோடி ரூபாய் பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கிறதுனால பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி ஷெட்யூல்ட் அஃபென்ஸா அது இருக்கிறதுனால இப்போ ரெய்ட் நடத்தும் போது 13 கோடி ரூபாய் பிடிச்சது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஃபியூ லேக்ஸும் வந்து அதே மாதிரி பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த 13 கோடி ரூபாய்க்கு என்ன சோர்ஸ், எப்படி வந்ததுங்கிற கொஸ்டினும் ரைஸ் ஆகும். இப்போ கதிரானந்த் அவர்கள் 23ஆம் தேதி போயிட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் காலைல 11 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒரு மினிஸ்டர் மேலேயுமே இருந்துட்டு இருக்கு. ஒரு 7 மணி நேரமாக கதிரானந்த் கிட்ட விசாரணை போயிருப்பதாக பிரபல நியூஸ் பேப்பர்ஸ்ல நம்மளால நியூஸ் பார்க்க முடியுது. குறிப்பாக இடியோடைய விசாரணை முறை எப்படி சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா கடந்த முறை 2019 ஒரு 11 கோடி பிடிச்சிருக்காங்க, சமீபத்தில் ரைட் போகும்போது ஒரு 13 கோடி பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வீட்டில் இருந்து ஒரு 75 லேக்ஸை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. இப்படி கிணறு தோண்டு போய் பூதம் கிளம்பின கதையா ஏகப்பட்ட பணத்தை வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. எப்படி சார் அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு? இப்போ இது வந்து ஜஸ்ட் கதிரானந்த் அவரோட கேஸ்ல மட்டும் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஜென்ரலா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஏஜென்சிஸ் கிட்டையும், அதாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணது மட்டும் இல்லாம ஃபெமா சட்டம் வயலேஷன் இருந்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், காஃபி போசா சட்டத்துல வயலேஷன் இருந்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், ஏர்ன்ஸ்ட்வைல் ஃபெரா வயலேஷன் இருந்தாலும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தாண்டி ஃபியூஜிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட், மற்ற சட்டங்கள் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 சட்டங்கள் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எக்கனாமிக் அஃபென்சஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அப்போ அவங்க எக்கனாமிக் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்னு சொன்னாக்க அதுக்கு தேவையான ரெக்கார்ட்ஸ் எங்கெல்லாம் எடுப்பாங்கன்றது தான் பாயிண்ட். அவங்க எந்த ரெக்கார்ட்ஸை சீக் பண்ணாலுமே அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்தாகணும். ஈவன் ஸ்டேட் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க பிரெடிகேட் அஃபென்ஸ். அப்ப அந்த பிரெடிகேட் அஃபென்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, எவிடன்ஸ் கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எவிடன்ஸ் கேதர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அந்த எவிடன்ஸ் மேல வந்து வேணும் அப்படின்னு சொல்லி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த எவிடன்ஸை கொடுக்கணும். என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டேட் போடக்கூடிய கேஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் போடக்கூடிய கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றது சிசிபியா இருக்கலாம், இல்ல டிவிஎஸ்சியா இருக்கலாம், இல்ல பல கிரைம்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 145 அஃபென்சஸ் இருக்கு. 145 அஃபென்சஸ் 29 ஆக்ட் வந்து பார்ட் ஏ ஷெட்யூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய 145 அஃபென்சஸ் எதுவா இருந்தாலுமே அதை சார்ந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். அப்ப இந்த 145 அஃபென்சஸும் டிஃப்ரெண்ட் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா சிசிபி போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே சிசிபியா இருக்கலாம், இல்லை சிஐடி பண்ணக்கூடிய மற்ற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சிஐடி சிபிசிஐடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து டிவிஎஸ்சியாக இருக்கலாம். இந்த மாதிரி பல போலீஸ் அஃபீஷியல்ஸ் இல்லை டிபார்ட்மெண்ட் ஃபைல் பண்ணக்கூடிய கேஸு காக்னிசான்ஸ் ஆஃப் த அஃபென்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அந்த அஃபென்ஸ் ஆகப்பட்டது ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஆகுது. அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸ் ஆனதுக்கப்புறம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி இன்வெஸ்டிகேஷன் ரன் பண்றாங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்போ முதல் கட்டமா அவங்களுக்கு எவிடன்ஸ் ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பிரபலமா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்ட் பண்ண கேஸ் கதிரானந்த் அவர்கள் கேஸ் முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ், அதுல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிசிபி வந்து என்னென்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்களோ அது அத்தனையும் கேதர் பண்ணி அந்த எவிடன்ஸும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு. ரெண்டாவது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு இன்கம் டாக்ஸ் கிட்ட இருந்து ரெக்கார்ட்ஸ் கேதர் பண்ணலாம், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கிட்டையும் கேதர் பண்ணலாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டையும் கேதர் பண்ணலாம்.
மற்ற எந்த ஏஜென்சி வேணாலும் அவங்க லெட்டர் எழுதி கேதர் பண்ணக்கூடிய பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு. இதை தாண்டி பிரைவேட் ஏஜென்சிஸ்க்கும் சமன்ஸ் கொடுத்து அவங்களையும் வந்து விட்னஸ் கால் ஃபார் பண்ணி அவங்கள வந்து இன்வெஸ்டிகேட் பண்ற பவரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு. அதிகமான பவர் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டா இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செயல்பட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா இன்ட்ரா டிபார்ட்மெண்ட் கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே டீமா ஒர்க் பண்ணி கேதர் பண்றாங்க. ரெண்டாவது இன்டர் டிபார்ட்மெண்டல், ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்டையுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பண்ணக்கூடிய பவர் சட்டத்தில் இருக்கக்கூடிய பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகப்பட்டது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அது டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு செப்பரேட் ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவே அது இயங்கிட்டு இருக்கு. அவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியா செயல்படுறாங்க. டிஎம்எல்ஏக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபெமாக்கு, காஃபி போசாக்கு, ஃபெராக்கு, அர்ன்ஸ்வேல் ஃபெரா, அந்த மாதிரி சட்டத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டா செயல்பட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கதிரானந்த் அவர்களுக்கு அவர் இன்வெஸ்டிகேஷன் போறதுக்கு முன்னாடி, கதிரானந்த் அவர்கள் கேஸும் கிடையாது, எல்லா கேஸ்லயுமே அவங்க அனுப்பக்கூடிய சமன்லயே கொஸ்டினரும் இருக்கும். உங்க இன்கம் டேக்ஸ் ரெக்கார்டு எடுத்துட்டு வாங்க, நீங்க எந்தெந்த நிறுவனத்துலலாம் டைரக்டரா இருக்கீங்க, நீங்க எந்தெந்த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ரன் பண்றீங்க, ஹாஸ்பிட்டல் ரன் பண்றீங்களா, இண்டஸ்ட்ரி ஏதாவது ரன் பண்றீங்களா, உங்க சொந்தக்காரங்க யார் யாரு, உங்க ரிலேட்டிவ்ஸ் யார் யாரு, அவங்க இந்த ஒரு பேர் குறிப்பிட்டிருக்காங்களே அந்த பேர்ல இருக்கிறவுடைய சொந்தம் என்ன, அவருக்கு உங்களுக்கு என்ன டிரான்சாக்ஷன் ஏன் இருக்கு, நீங்க வந்து உங்க பேன் கார்டு டீடைல்ஸ்ல இருந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ்ல இருந்து ஈவன் அசையாம் சொத்து வரைக்கும் எல்லாமே கேதர் பண்ணிட்டு தான் சமன்ஸ் கொடுப்பாங்க. சம்டைம் இல்லாட்டி சமன்ஸ் கொடுத்து கேதர் பண்ணுவாங்க. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் மெக்கானிசம் என்ன ஃபாலோ பண்றாங்கன்றது இட் இஸ் பிரைவேட் டு தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அவங்க பண்றது என்னன்னா எஃப்ஐஆர் இருக்கு, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்கு, இசிஐஆர் போடுவாங்க, இசிஐஆர் பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஸோ கதிரானந்த் அவர்கள் 10 மணி நேரம் இன்வெஸ்டிகேஷன் இருக்காருன்னு சொன்னாக்க எஸ்ஆர் நோ சொல்லக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடிய டிரான்சாக்ஷனாக தான் அது இருந்திருக்கும். அதை தாண்டி அவர் ஃபைல் பண்ண இருக்கக்கூடிய, ஏன்னா பப்ளிக் பர்சனாலிட்டி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எம்பியா இருந்துட்டு இருக்காரு, நிறைய இன்ஃபர்மேஷன் ஆகப்படுது, அஃபிடேவிட்லையும் குறிப்பிட்டிருப்பார். அந்த அஃபிடேவிட்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் 100% ட்ரூ அண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்படி அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி வேற இன்ஃபர்மேஷனை கொராபரேட் பண்ணி இதுதான் நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, இது எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கக்கூடிய பவரும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு. இதை தாண்டி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ற ஸ்கோப்பை தாண்டி வேற ஏதாவது ஃபைண்டிங்ஸ் இருந்தா அந்த ஃபைண்டிங்ஸை இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தலாம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து இப்போ 13 கோடி ரூபா பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னாக்க அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் அசஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்ல ஃபர்தர் சர்ச்சும் அவங்க பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பல பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டாக தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்கு. அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆகப்படுது தரோ இன்வெஸ்டிகேஷன், ஃபேக்சுவல் இன்வெஸ்டிகேஷன், டிரான்சாக்ஷன் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன், டிஜிட்டல் ரெக்கார்ட் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். ஓகே சார், குறிப்பாக 2019 ஒரு 11 கோடி ரூபாய் பணத்தை 200 ரூபாய் நோட்டுக்கெல்லாம் வந்து இசிஐ வந்து பறிமுதல் பண்றாங்க. குறிப்பாக 2019 பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் அவருக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருந்து ஒரு 11 கோடி ரூபாய் பணத்தை இசிஐ ரெக்கவரி பண்றாங்க. அது எல்லாமே 200 ரூபாய் நோட்டுகளா தான் இருந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக வேலூருடைய எலெக்ஷனையும் 2019 இசிஐ வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க, ரத்து பண்றாங்க. பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வீட்டில இருந்தா அந்த பணத்தை எடுத்திருக்காங்க, எனக்கும் இந்த பணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு வந்து கதிரானந்த் சொல்லலாம் இல்லையா? இப்போ கதிரானந்த் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஆகப்படுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்காங்க. கொஸ்டின் கேட்குறாரு, அவர் என்ன ஆன்சர் கொடுக்குறாரோ அதை ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. பை த வை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இப்போலாம் ரீசெண்ட் டைமில் வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷனை ரெக்கார்டிங் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. இசிஆர் வந்து ஒரு பிரிமினரி இன்ஃபர்மேஷன் மாதிரி இவங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இல்லை சந்தேகம் இருந்தா அவரையும் சமன் பண்ணி கால் ஃபார் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது கதிரானந்த் அவர்கள் இதை டினை பண்ணாரா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பேப்பர்ல வரக்கூடிய ஆர்டிகல்ஸ், ஹெட்லைன்ஸ்ல வரக்கூடிய ஆர்டிகல்ஸை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால பேப்பர்ல பார்க்க முடியுது. ஒரு சமயம் அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் அவர் கொடுத்திருக்காரு, இல்ல அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கொடுத்திருந்தா அப்போ பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் கிட்ட இந்த ஃபர்தர் சமன்ஸ் வந்து அவருக்கு நோக்கி போகும். அவர் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுக்குறாருன்னு பார்த்து ஃபர்தர் வந்து கொராபரேட்டிவ் எவிடன்சஸையும் சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் பேஸ் பண்ணி தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணுவாங்க. அதனால ஜஸ்ட் பிகாஸ் கதிரானந்த் அவர்களே இது இல்லை அப்படின்னு டினை பண்றதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து டிராப் பண்ண மாட்டாங்க.
ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணுவாங்களே தவிர இந்த கேஸ் ஸ்ட்ரென்த் தான் ஆகுமே தவிர அது வந்து வீக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தொடருவாங்க. ஓகே சார், குறிப்பாக 2019 பறிமுதல் பண்ண ஒரு 11 கோடி ரூபாய், சமீபத்தில் ரைட்ல பறிமுதல் பண்ண ஒரு 13 கோடி ரூபாய், இந்த பணத்துக்கு கதிரானந்த் பதில் சொல்லியே ஆகணுமா? டெஃபினட்டா. இப்போ 11 கோடி ரூபாவும் அவர் வீட்டுல இருந்து பிடிச்ச மாதிரி இல்ல. பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் அப்புறம் அந்த சிமெண்ட் ஏதோ ஒரு கோடவுனோ ஏதோ ஒரு ஃபேக்டரியோ சொல்லி ஒரு குறிப்புகள் பார்க்க முடியுது. காலேஜ் வந்து ஃபியூ லேக்ஸ் எடுத்திருக்காங்க. மேபி காலேஜ் இருந்து எடுத்ததுக்கு அவர் மேபா டொனேஷன் சொல்லலாம், மேபி என்ன ஆன்சர் கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியாது. பட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கதிரானந்த் கிட்ட இருந்து எடுத்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளால பார்க்க முடியல. அப்படி பார்க்க முடியாதப்போ கதிரானந்த் தான் எம்பியா நிக்கிறாரு. பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் வந்து ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் இருக்காங்கன்னு தெரியும். எல்லா டிரான்சாக்ஷன்ஸுக்குமே அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருங்கிற ஒரு செய்தி வந்து பரவக்கூடிய வகையில தான் ஈஸியே போறாங்க. அதுவும் வார்டு வைஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னாக்க இது சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் இது வந்து நிரூபிக்கப்படணும். அண்ட் பை த வே த மேட்டர்ஸ் இன் தி சப்ஜுடிஸ் ஆஃப் தி கோர்ட், வெள்ளூர் மேஜிஸ்ட்ரேட்ல இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. ஈஸியா கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்ப அதை பேஸ் பண்ணி இந்த 200 ரூபா நோட் எப்படி வந்ததுன்றது தான் மெயின் கொஸ்டினே. இதுல பாத்தீங்கன்னா வெள்ளூர் கேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மேஜிஸ்ட்ரேட்ல வந்து இது பெண்டிங்கா இருந்துட்டு இருக்கு. இந்த 200 ரூபா நோட்டு வந்து எப்படி வந்ததுன்றது தான் மெயின் கன்சர்ன் ஆஃப் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மாஸ்டர் சர்க்குலர்ஸ் இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னன்ஸ் மாடல்ஸ் இருக்கு. பேங்க் வந்து எல்லா பேங்க்குமே அண்டர் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கண்ட்ரோல் இருக்கு. அதுவும் பப்ளிக் செக்டர் பேங்க்ல இது நடந்திருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு இஷ்யூ இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஈஸியே போட்ட கேஸை விட இந்த 200 ரூபா நோட்டு எப்படி செஸ்ட்ல இருந்து வெளில வந்தது, வந்த 200 ரூபா நோட்டு எப்படி வந்து பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் அவர்கிட்ட வந்ததுங்கிறது இஸ் அ பிக்கர் கன்சர்ன் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன். ஏன்னா 200 ரூபா நோட் ஆகப்பட்டது நம்மளுக்குலாம் தெரியும். 2016 டிமானிட்டைசேஷன் நடக்குது, புது நோட்களை ரிலீஸ் பண்றாங்க. முதல்ல 2000 ரூபா நோட் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு வருடம் கழிச்சோ இல்லாட்டி ஒரு 7 மாசம் 8 மாசம் கழிச்சோ 200 ரூபா நோட் ரிலீஸ் ஆகுது. அப்ப அந்த டைம்ல ரிலீஸ் ஆனா 200 ரூபா நோட்டு எப்படி வந்து 10 கோடி அளவுக்கு வெளியில வர முடியும்? அப்ப 10 கோடி அளவுக்கு 200 ரூபா நோட் வந்திருக்குன்னா எந்த நோட்டு உள்ள போச்சு அப்படிங்கிற பல கேள்விகள் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. இட்ஸ் கிரேட்டர் கன்சர்ன் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். அப்படி இருக்கும்போது சமன்ஸ் கொடுக்கும் பொழுது கதிரானந்த் அவர்களுக்கு அவரும் வந்து டைரக்டா அப்பியர் ஆகல. பட் ரெய்ட் நடத்தின உடனேயே நான் பல இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தேன், கண்டிப்பா 23ஆம் தேதி அவர் அப்பியர் ஆவாருன்னு. அவர் வந்து தள்ளி போட மாட்டாருன்னு 23ஆம் தேதி போய் அப்பியர் ஆனார். காரணம் என்ன? ஃபர்தர் evasiveness, non-cooperation will lead to arrest as per section 19 of the Prevention of Money Laundering Act. ஏன்னா evasiveness இருந்தாதான் அரெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற ரீசன்ட் ரூலிங்ஸ் நம்மளால பார்க்க முடியுது, சுப்ரீம் கோர்ட் ரூலிங்ஸ் அப்சர்வேஷன்ஸ் பார்க்க முடியுது. அதனால அவர் வந்து கண்டிப்பா அப்பியர் ஆவாருன்றதை வந்து கணிக்கும் பொழுது போய் அப்பியர் ஆனாரு. இப்போ இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து கோஆபரேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இப்போ பாத்தீங்கன்னா அரெஸ்ட்டுங்கிறதும் நடக்காம இருக்கிறது காரணம் இஸ் கோஆபரேட்டிவ் டு தி டிபார்ட்மெண்ட். ஓகே சார், அதாவது இன்னொரு முறை மீண்டும் நேரில் ஆஜராக சொல்லி இடி வந்து கதிரானந்துக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கு என்பது இடி ப்ரொசீடிங்ஸ் என்பது எப்படி போக வாய்ப்பு இருக்கு, அட்டாச்மெண்ட்டை நோக்கி போக வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டா. இப்போ பாத்தீங்கன்னா செக்ஷன் நம்ம பேசியிருக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க இடினாலே அரெஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான். இந்த மாதிரி ஒரு வியூ ஏன் வருதுன்னா, லாஸ்ட் 1 இயரா வந்து பல பேர் அரெஸ்ட் ஆனதுனாலையும் டெஃபினட்டா வந்து இது பொலிட்டிக்கலா வந்து இதை வந்து எடுத்துட்டு போறதுனாலையும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இடி அப்படின்னால அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட ஆப்ஜெக்டிவ் வந்து அட்டாச்மெண்ட், அதான் மெயின் ஆப்ஜெக்டிவ். அந்த கிரைம் வந்து நடந்திருக்கு, ஒரு கிரைம் ரிப்போர்ட் ஆயிருக்கு, அந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த கிரைம்ல இன்வால்வ் ஆகி சம்பாதிச்சிருப்பாங்க, சம்பாதிச்சதை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ப்ராசஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் த லா. இந்த ப்ராசஸ் ஆகப்பட்டது செக்ஷன் 5 of the Prevention of Money Laundering Act, section 5 of the Prevention of Money Laundering Act 2002ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல section 5 attachment of property involved in money laundering அப்படி சொல்றாங்க. அதுல subsection 1 where the director or any other officer not below the rank of the deputy director authorized by him for the purpose of this section as reason to believe, the reason for such belief to be recorded in writing on the basis of material in his possession. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, he may, இந்த வேர்டிங் வந்து பாத்தீங்கன்னா may, by order, அப்ப shall கிடையாது. he shall சொன்னா mandatory, he may சொன்னா அவர் வந்து discretionary power. he may by order in writing provisionally attach such property for a period not exceeding
180 days from the date of the order in such manner as may be prescribed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது அட்டாச் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு டெசிஷன் எடுக்க வேண்டிய பவர் டைரக்டருக்கு இருக்கு. எடுத்ததுக்கு அப்புறம் எத்தனை நாள் அட்டாச் பண்ண முடியும்னு இருக்கு. ப்ரொவிஷனலா தான் அவரால் அட்டாச் பண்ண முடியுமே தவிர பெர்மனண்டா அவரால் அட்டாச் பண்ண முடியாது. பெர்மனண்டா அட்டாச் ஆகிறது அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி போடக்கூடிய ஆர்டர். அப்போ டைரக்டர் வந்து ப்ரொவிஷனலா 180 நாள் மட்டும்தான் அட்டாச் பண்ண முடியும். அந்த 180 நாளுக்குள்ள அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு வந்து அப்பீல் போறத டெஃபினட்டா அட்டாச் பண்ண அசெட்ஸ் மேல யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, இந்த கேஸ்ல வந்து கதிரானந்தன் சொல்லுங்க, கதிரானந்தன் இருக்கலாம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு, ஃபர்தரா வந்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிக்கு போயிட்டு அப்பீல் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணுங்கன்ற வாதத்தை வைப்பாரு. அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி ரிலீஸ் பண்ணலாம், இல்ல ஃபர்தரா கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அப்பீல் ஃபர்தரா அப்பீல் ட்ரிபியூனலுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட். இந்த ப்ராசஸ் ஆஃப் லால தான் பிஎம்எல்ஏ டிராவல் ஆகும். ஸோ பிஎம்எல்ஏட ஆப்ஜெக்டே அரெஸ்ட்ங்கிறது கிடையாது. டைம் அண்ட் அகைன் சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜூலை மந்த் வந்து பல கேசஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் பெயில் கொடுக்கும் பொழுது லிபர்ட்டி இஸ் அ நார்ம், டிப்ரிவேஷன் இஸ் அன் எக்ஸெப்ஷன். அப்படின்னா லிபர்ட்டினா பெயில் இஸ் அ நார்ம், ஜெயில் இஸ் அன் எக்ஸெப்ஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு வருது. அதுவும் ஆர்டிகல் 21 ஆகப்பட்டது வயலேட் பண்ணி எந்த ஆக்ட் இருக்க முடியாதுங்கிற அப்சர்வேஷனும் வந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆர்டிகல் 21 உட்பட்டு தான் எல்லா ஆக்ட் இருக்கிறதுனால ஆப்ஜெக்டிவ் ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இஸ் நாட் அரெஸ்ட். ஆப்ஜெக்ட் ஆஃப் பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 ஆகப்பட்டது அட்டாச்மெண்ட். பை த வை அரெஸ்ட் பண்றதே எதை அட்டாச் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஆப்ஜெக்ட் என்ன, பிஎம்எல்ஏ அட்டாச் பண்ணி ஃபர்தரா ப்ராசிக்யூஷன் நடக்கும். அந்த ப்ராசிக்யூஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்விக்ஷனோ அக்விட்டலோ நடக்கும். அது வேற, தட்ஸ் பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். பட் பிரைமரி ஆப்ஜெக்டிவ் என்னன்னா அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனா அதுக்கு மேல அப்பீல். இந்த ரெண்டு பாதையில தான் பிஎம்எல்ஏ டிராவல் ஆகுது. ஒன்னு ப்ராசிக்யூஷன், எப்பனா சமன்ஸ் கொடுத்து ஆனர் பண்ணல, ரெஸ்பெக்ட் பண்ணல, வந்து அப்பியர் ஆகலனா அது ப்ராசிக்யூஷன் செக்ஷன் 19 ரூட். இன்னொரு ரூட் அட்டாச்மெண்ட் ரூட். இந்த 19 ரூட் ஆகப்பட்டது செக்ஷன் 19 ரூட் ஆகப்பட்டது கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். செக்ஷன் 5 ப்ரொசீடிங்ஸ் ஆகப்பட்டது சிவில் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட். இந்த சிவில் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் அட்டாச்மெண்ட்டுக்கு தான் செக்ஷன் 19 அரெஸ்ட் நடக்குது. அது சப்சிக்வெண்டா வந்து இது அப்பீல் வழியா தான் இது டிராவல் ஆகும். இன்னொரு ஒரு பெரிய அப்டேட், திமுகவுடைய மிக முக்கியமான அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மீது ஒரு கீழமை நீதிமன்றத்துல ஒரு டிஏ கேஸ் இருக்கு, ஒரு சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இடி ரொம்ப நாளாக இம்ப்ளீட் ஆகணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது சமீபத்துல அந்த நீதிமன்றமும் இம்ப்ளீட் ஆவதற்கு ஓகே சொல்லிட்டாங்க. சமீபத்துல 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள கிட்டத்தட்ட ஒரு ரஃப்லி 1.5 crores மதிப்புள்ள சொத்துக்களை அட்டாச் பண்ணியிருக்காங்க. எந்த அடிப்படையில அனிதா ராதாகிருஷ்ணனுடைய சொத்துக்களை இடி அட்டாச் பண்ணியிருக்காங்க, இந்த பின்னணியை எங்களுக்காக சொல்ல முடியுமா? டெஃபினட்டா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரோட கேஸ் ஆகப்பட்டது ஒரு ஸ்பெஷல் கேஸ். அவர் வந்து மந்திரியா இருந்த பீரியட் வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் ஒரு செக் பீரியட் ஆகப்பட்டது. அந்த செக் பீரியட் ஒரு செட் ஆஃப் பீரியட்ல பிஎம்எல்ஏ ஆக்ட் இல்லை. ஏன்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அப்படின்னு சொன்னா வந்த இயர் வந்து 2005 தான். ஆனா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்த பீரியட் வந்து 2005க்கு முன்னாடியே இருந்துட்டு இருந்தாரு மந்திரியா. அவர் இருந்த கட்சியில அவர் மந்திரியா இருக்கும் பொழுது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே அவர் மேல வந்து அந்த கேஸ் போட்டிருக்கிறதுனால இவருக்கு வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிறது தான் வாதம். அப்படி இருக்கும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன பண்றாங்க, அதுல போய் இம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லோவர் அதாவது மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல போயிட்டு ஃபைல் பண்றாங்க. பண்ணும்பொழுது அது மேல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல்முறையீடு போறாரு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு, ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி இப்போ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவரோட கேஸ்ல வந்து இம்ப்ளீட் ஆயிருக்காங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனும் அவருக்கு சமன்ஸ் கொடுத்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது பிஎம்எல்ஏ சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் செக் பீரியட் இருக்கணுமா, இல்ல பிஎம்எல்ஏ சட்டம் வரதுக்கு முன்னாடியே செக் பீரியட் இருந்து செக் பீரியட் ஆகப்பட்டது பிஎம்எல்ஏ சட்டம் வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சா பிஎம்எல்ஏ அட்ராக்ட் ஆகுமா அப்படிங்கிற அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கு அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கேஸ் ஆகப்பட்டது ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்டா வந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுக்கக்கூடிய சமன்ஸ் அனிதா ராதாகிருஷ்ணன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போய் குவாஷ் பண்ணணும்னு போட்ட பெட்டிஷன் மேல முடியாதுன்னு சொல்லி ஃபர்தரா இடி வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்
அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் கன்ஃபார்ம் பண்ணதுனால தான் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் மேல வந்து இந்த கேஸ் ஆகப்பட்டது தொடரப்பட்டிருக்கு. சமன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி ECIR ஃபைல் பண்ணி இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி சத்யகுமார் சார். குறிப்பாக கதிரானந்த் வழக்கு, அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு, இந்த பின்னணியை பத்தி ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சத்யா சார். நன்றி.